இந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்கிறதோ இதுதான் சத்தியம். இதில் தான் நம்முடைய சிறப்பு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிக்காததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு குறைய நினச்சிக்கிறோம். நமக்கு ஏன் இப்படி வாழ்க்கை அமைஞ்சுது, நமக்கு ஏன் இப்படி இருக்குது, இல்லை இந்த இடத்துல தான் எனக்கு பெஸ்ட் இருக்குது, அதனால தான் கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சுருக்கார். அதே மாதிரி இன்னொன்று சொல்வார் பகவான், வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் எனி மோமெண்ட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் டு யூ அட் தட் மோமெண்ட். அதை விட ஒரு பெஸ்ட் இருக்குது நம்ம நினச்சினோன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். அது ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த ஏற்பாடை பண்ணுறது அந்த கடவுள். அவருக்கு தெரியறதை விட நமக்கு தெரிஞ்சிட போகிறது நம்மளோட அந்த சின்ன மூளைக்கு. அதனால் அதை நம்ம ஏற்றுக்கணும். பகவான் சொல்வார், வேறெவர் Father has placed this beggar and Devki, we will not only accept it wholeheartedly but be grateful to him. நம்ம அதை மனசார ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்காக நன்றியோடு இருக்கணுமா. நமக்கு மனசார ஏற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த சொல்கிறேன் இல்லையோ, வீட்டில் இருக்கச்சு நாங்கள் இங்கே நினச்சிட்டு இருக்கோன்னு. ஆனால் இங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மனசு அதுக்கு போயின்னு இருக்கும். எத்தனை பேருக்கு அது தெரிகிறது இல்லையா? அதனால் நம்மளை கடவுள் எந்த இடத்துல வைக்கிறாரோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற கன்விக்ஷன் இல்லாததுனால்தான் நாம் இப்படி அவஸ்தைப்படுறோம். பகவான் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருத்துனா, அந்த உண்மையை நம்ம ஏற்றுன்ட்டோம்னாக்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல போட்டாலும் நம்ம கிரம்பிள் பண்ண மாட்டோம், முணுமுணுக்க மாட்டோம். ஏன் கடவுளை என்ன இந்த இடத்துல வச்சுருக்காரு, இந்த இடத்துல வச்சா தான் நான் கடவுளை நோக்கி போவேன். வேறு எந்த இடத்துல வச்சாலும் கடவுளை மறந்துடுவேன். கடவுளை மறந்தேன்னா எத்தனையோ ஜென்மங்கள் வாழ்ந்து 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 எத்தனை துன்பங்களும் துயரங்களும் அனுபவித்து போரும் இந்த பிறவி அப்படின்னு அலறுவோம். அதனால் கடவுள் எந்த இடத்துல வச்சுருக்காரோ நம்மளை, அந்த இடத்த நம்ம மனசார ஏற்றுன்னு அங்கே இருக்கிறவாளை நம்ம பகவானை நினச்சி சர்வ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி யாருக்காக கொடுத்தேன்னா கூட அது பகவானுக்கு போய் சேரும். இந்த நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கும் பொழுதே பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டே சமைச்சேன்னா உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி இருந்தால் ஒரு சாத்விக எனர்ஜி அந்த உணவு மேலே விழறது தெரியும். அந்த உணவு சாத்வீகமாகும். நாமும் சொல்லிகிட்டே இங்கே சமைச்சேன்னா அந்த சாத்வீக உணவை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டேன்னா அவளுக்குள்ள சாத்வீக உணர்வு வளரும். இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும், எத்தனையோ பிரிவுகள் வந்துடும். ஏன்னா நம்ம திட்டிக்கிட்டே யாரையாவது திட்டிக்கிட்டே சமைச்சுட்டு இருப்போம். இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி பாரு ஒரு கண்ணாவி, இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சுறதை பற்றியா எப்போ பார்த்தாலும் இதான அழுத்துன்னு சலித்துன்னு பண்ணோன்னா அந்த அலிப்பும் சலிப்பும் தான் அந்த உணவில் போய் விழும். அது சாப்பிட்ற வாழ்க்கை இன்னும் அலுப்பும் சலிப்பும் வந்துடும். நாம் தான் அதெல்லாம் ஃபீட் பண்ணுறோம் குழந்தைகள். அதனால்